உலக பிரசித்தி பெற்ற பாம்பன் ரயில் பாலத்திற்கு அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழா கொண்டாடப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் தூக்கு பாலம் உலக பிரசித்தி பெற்றது. இந்த பாலத்தை பார்ப்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆங்கிலேயர்களால் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தூக்கு பாலம் இந்த ஆண்டுடன் 100 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்நிலையில் பாம்பன் பாலத்திற்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்படுவது குறித்தும் அது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்பதற்காகவும் தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் நாராயணன் ராமநாதபுரம் வந்தார். அப்போது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்து அங்குள்ள வசதிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தூக்கு பாலத்திற்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்படுவதாகவும் இவ்விழாவில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் தனுஷ்கோடி புயலில் சேதமடைந்த பாலத்தை சீரமைத்த பொறியாளர் ஸ்ரீதரன் உட்பட மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். பாம்பன் பாலம், அதில் தூக்கி பாலம், கீழே கப்பலும் மேலே ட்ரெயினும் போகக்கூடிய வசதி கொண்ட உலகத்திலேயே மிகவும் வியக்கத்தக்க விதத்தில் வடிவமைத்த பாம்பன் பாலத்துக்கு 100ஆண்டு விழா கொண்டாட தென்னக ரயில்வே இசைந்துள்ளது. அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யலாம், எப்படி அதை சிறப்பிக்கலாம் என்று கருத்தாய்வு கொள்ள நான் இன்று இங்கு வந்திருக்கிறேன். இந்த பாலத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய சென்னை IIT-யிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் நாராயணன் தெரிவித்தார்.